ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கான சேலரி 10ஆம் தேதி தான் கைக்கு வரும். பட் உங்கள் கிரெடிட் கார்டுக்கான டியூ டேட் 5ஆம் தேதியே வந்துருதுன்னா எப்பயுமே நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டுக்கு பில் பேமெண்ட் பண்ணுறதுக்காக அமௌண்ட்டை ரொட்டேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டோட பில் டேட்டை உங்கள் சேலரி கிரெடிட் ஆகிற டேட்டுக்கு அப்புறம் செட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த ஷார்ட்ஸில் தெளிவாக பார்க்கலாம். இது மாதிரி உங்கள் கிரெடிட் கார்டோட பில்லிங் சைக்கிளை உங்களுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறது மூலிமா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கையில் அமௌண்ட் இருக்கிற டைமில் உங்களுக்கான பில் டேட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதால உங்களோட கார்டு பேமெண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக பே பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுக்கு எந்த விதமான லேட் பேமெண்ட் ஃபீஸ், ஃபைன், சார்ஜஸ் எதுவுமே வராது. உங்கள் கார்டை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்ககிட்ட ஒரு 7லேருந்து 8 கார்டு இருக்குது. பட் எந்த கார்டோட டியூ டேட் எப்போ வருதுங்கிறது ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குன்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற எல்லா கார்ட்ஸோட பில்லிங் சைக்கிளையும் எவ்ரி மந்தோட ஸ்டார்டிங் இல்லை எண்டில் உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதனால் உங்கள் எல்லா கார்ட்ஸ்க்கான டியூ டேட்டும் ஒரே டைமில் தான் வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களோட டியூ டேட்டை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. பட் ஒரு சில பேர் 2 இல்லை 3 கார்ட்ஸ் மட்டும் வச்சு ஒரு கார்டோட ஸ்டேட்மெண்ட் மந்தோட ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் ஆகிற மாதிரியும் இன்னொரு கார்டோட ஸ்டேட்மெண்ட் எவ்ரி மந்த் 20th அப்போ ஸ்டார்ட் ஆகிற மாதிரியும் செட் பண்ணிக்குவாங்க. இது மூலிமா அவங்க வச்சிருக்க 2 கார்ட்ஸை அவங்க யூஸ் பண்ணுற டேட்ஸுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாங்கன்னா அதை பே பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 40 days டைம் இருக்கிறது மாதிரி பிளான் பண்ணிக்குவாங்க. இது மாதிரி உங்கள் கிரெடிட் கார்டோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா உங்களோட மணியை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இது மாதிரி நீங்களும் உங்கள் கிரெடிட் கார்டோட ஸ்டேட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்கள் கார்டோட கஸ்டமர் சர்வீஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட பில்லிங் சைக்கிளை நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் நிறைய பேங்க்ஸோட ஆப்ஸில் உங்களாலே ஈஸியாக அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒன்ஸ் கஸ்டமர் சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அவைலபிளாக இருக்கிற டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. அதில் உங்களுக்கு எந்த டேட் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இது மாதிரி பில்லிங் சைக்கிளை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கார்டில் எந்த விதமான ஒரு அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டும் இருக்கக்கூடாது. உங்கள் பில்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். சப்போஸ் உங்கள் கார்டில் இஎம்ஐ ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் இந்த பில்லிங் சைக்கிளை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ RBI ரூல்ஸ் படி உங்களோட பில்லிங் சைக்கிளை உங்களுக்கு கார்டு இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் உங்களால் ஒன் டைம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கரெக்டான டிசிஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுங்கள். பட் சில பேங்க்ஸில் கஸ்டமரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக ஒன் டைமுக்கு மேலேயும் சேஞ்ச் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அடிக்கடி பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ்.